பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். ஆபத்து நாளில் அனுகூல துணையும் கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அனுகூல துணையும் கூப்பிட்ட நாளில் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பெலனுமானார். கர்த்தரின் அடைக்கலம் ஜீவனின் பெலனுமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். எந்தன் கண்மாலை அரணான கோட்டையானார். நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். எந்தன் கண்மாலை அரணான கோட்டையானார். நீதிமானை தள்ளாட விடவே மாட்டார். அவர் எந்தன் கண்மாலை அரணான கோட்டையானார். அவர் இந்த கண்மாலை அரணான கோட்டையானார். புது பாட்டை எந்தன் நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவே. கர்த்தரின் மீட்பும் நான் நம்பும் துருகமானார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவே. அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். அவர் இந்த நம்பிக்கை நான் நம்பும் துருகமானார். புது பாட்டை எந்த நாவினில் தந்தார் புகழ்ந்து பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில்
ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். கர்த்தர் நல்லவர் எந்தன் வாழ்வினில் ருசித்து நான் என்றும் பாடுகிறேன். Amen. Praise you, Jesus. எத்தனை பேர் ருசிச்சு பாடுறீங்க? கர்த்தர் நல்லவர் பாடுறதுலே தெரியணும். ருசித்து பார்த்துருக்கிறீங்க. ருசித்து பார்த்தவர்கள் வேறு விதமாக பாடுவாங்க. ருசித்து பார்க்காதவங்க அப்படியே பார்ப்பாங்க, என்ன பாட்டு இது, வெறும் ராகத்தை பார்ப்பாங்க, தாளத்தை பார்ப்பாங்க. ஆனால் ருசிச்சிருக்கிறவங்க உள்ள பூர்வமாக பாடுவாங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவன் ருசிச்சிருக்கிறாங்க இல்லையா? அவ்வளோதான் வித்தியாசமே கிறிஸ்தவ ஆராதனையில். நம்ம ருசித்தவர்கள் மற்றவர்கள் அழைக்கிறோம், ருசிச்சு பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் ருசித்து பார்க்கலாம், நான் என்ன பண்ணுறது? நீங்கள் நம்பி பாருங்கள் அவரை. உங்கள் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்து பாருங்கள். அவர் சொல்கிறத கேட்டு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ கேட்டினா சமாதானம் நதியை போல ஓடும் வாழ்க்கையில். அப்படியே சொல்கிறாரு. நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டீன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறாரு, சமாதானம்னா எல்லா ஆசீர்வாதங்களும் செழிப்பும் குறைவற்ற ஒரு வாழ்க்கையும் நதியை போல ஓடுன்றார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். யோசித்து பாருங்கள், அதை ருசித்து பாருங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே.
என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பயங்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பயங்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போர் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவே மறவே நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன்
துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எத்தனை பேர் மறக்காம இருக்கிறீங்க அவர் செய்த நன்மைகளை? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம மறக்கிற ஜாதி, டக்குன்னு மறந்துடுவோம். கர்த்தர் செய்ததை நான் மறக்கவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திருவிருந்துன்னு வைக்கிறோம் இல்லையா, அது கூட எதுக்கு? நாம் மறக்காத இருக்கிறதுக்கு தான். சிலுவை நமக்கு நினைவுபடுத்தும்படி, கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு நினைவுபடுத்தும்படி. பவுல் சொல்லுகிறார் 2 Corinthians 9:15, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நிறைய ஈவுகள், எல்லா நன்மையான ஈவுகளையும் தர தேவன் அவர். எண்ணி பார்த்தா கடலின் மணலை காட்டில் அதிகமாக இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ ஈவுகள், நல்ல ஈவுகள் கொடுத்துருக்காரு கர்த்தர். ஆனால் அது எல்லாத்த காட்டிலும் பெருசு, எல்லாத்த காட்டிலும் மிக சிறந்தது என்ன? தம்முடைய குமாரனையே கொடுத்தார். நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். பாவ மன்னிப்பை கொடுத்தார். புது வாழ்வை நமக்கு தந்தார். தேவன் அருளிய இந்த சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்ன்றார் பவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லி முடியாதுன்னா சொல்லி 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 எவ்வளோ சொன்னாலும், இந்த ஜென்மம் முழுக்க சொன்னாலும், ஒரு வாழ்நாள் முழுக்க சொன்னாலும் முடியாது. என் வாழ்நாள் முழுக்க அவருடைய செய்த நன்மைகளை நான் பாடினாலும் அது முடியாது. அவ்வளோ இருக்குது, அவ்வளோ ஏராளம், அவ்வளோ அற்புதமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். சொல்லி முடியாத நன்மைகள். கர்த்தர் செஞ்ச காரியம் நம்முடைய மனதால் கூட, நம்ம மூளை அறிவினால் கூட முழுசாக கிரகிக்க முடியாத ஒன்று. நம்முடைய வாயினால சொல்லி தீர்க்க முடியாத ஒன்று. நான் 10 ஜென்மம் எடுத்து, அதெல்லாம் நான் நம்பல, 10 ஜென்மம் எடுத்து ஒரு தடவையும் 100 வருஷம் வாழ்ந்தா கூட அருளிய சொல்லி முடியாத இந்த ஈவை என்னால் விவரித்து சொல்லி முடிக்க முடியாது.
ஆசிகள் அளவின்றி பொழிகிறீர். நன்மையும் கிருபையும் நிரம்பி வழியச் செய்கிறீர். நான் நினையாத நன்மைகள் தினமும் தந்தீர். ஒரு குறைவின்றி போஷித்தீர். கோடி நன்றி. நான் நினையாத நன்மைகள் தினமும் தந்தீர். ஒரு குறைவின்றி போஷித்தீர். கோடி நன்றி. கண்மணி போல காத்தீர். நன்றி 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 இயேசுவே. அளவில்லா ஈவுகள் தந்தீரே. 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 நான் நினையாத ஈவுகள் தந்தீர். நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்காத, நினைச்சு கூட பார்க்காத, கேட்டுறாத நல்ல ஈவுகளை தந்திருக்காரு கர்த்தர். எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க, மனைவி பிள்ளைகள்னு வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டீங்களா மனைவி வேணும் பிள்ளைகள் வேணும்னு? ஆதாம் கேட்டானா? இல்லை, அவரே தான் கொடுத்தாரு. ஆதாமுக்கு மனைவினா என்னன்னு தெரியாது, பிள்ளைகள்னா என்னன்னு தெரியாது, குடும்பம்னா என்னன்னு தெரியாது. அவரே கொடுக்குறாரு. இப்படி தான் நீ வாழணும், ஏன்னா இதுதான் உனக்கு நல்லது. இன்னைக்கு என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அதன் மூலமாக. பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இப்படின்னு அளவற்ற ஆசீர்வாதங்கள், நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. இது என்னன்னா தினந்தோறும் தர்றாரு ஏராளமான ஆசீர்வாதங்கள். அதனால தான் தினந்தோறும் கொஞ்சம் நின்று யோசித்து பார்க்கணும், நினச்சி பார்க்கணும். நான் கேட்காததெல்லாம் கொடுத்துருக்குறாரு. நான் என்ன கேட்க விட்டுருந்தா ரொம்ப கொஞ்சம் தான் கேட்டிருப்பேன். ஏன்னா என் புத்தி அவ்வளோதான், கொஞ்சம் தான் எதிர்பார்ப்பேன். நான் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் அவர் நான் நினையாத காரியங்களெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறார். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர்.
யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாம் நீர் சந்திப்பீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் தேவையாம் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். தந்தை நீரே, தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சுமந்து வந்திருக்கிறார். நீங்க முடியலன்னு சொல்லும்போது அவர் சொல்ற, நான் தூக்கிக்கிறேன், நான் சுமந்துக்கிறேன். எல்லாரும் நாம் உள்ளங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிப்போம். சுமந்து வந்த தெய்வம் அவர். உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் சொல்லி முடியாத ஈவுகளை தந்திருக்கிறவர் நீர். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத நல்ல ஈவுகளை தந்திருக்கிறவர் நீர். அதை அனுதினமும் தருகிறவர், ஒவ்வொரு நாளும் ஏராளமாய் தருகிறவர். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம், முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். இதுடைய பெரிதான கிருபை என்பதை எண்ணி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்துள்ள கர்த்தாவே. உடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தி இருக்கிறது, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது. இனி நாங்கள் போக வேண்டிய தூரம் ஏராளம். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை பயணத்தில் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. நீர் எங்களை கொண்டு செல்லுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். தூக்கி சுமந்து கொண்டு போய் சேர்க்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர், ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற யெகோவா ஈரே தேவனாய் நீர் இருக்கிறீர். தேவைகள் எழும்பும் முன்னதாகவே அதை குறித்து எண்ணி பார்த்து அதை எப்படி சந்திப்பதற்கென்ற ஆயத்தமாயிருக்கிற தேவன் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உள்ளங்களிலே ஒரு பெரிய உறுதி உண்டாகட்டும். இதையெல்லாம் எண்ணி பார்த்து உள்ளங்கள் மகிழட்டும், உள்ளங்கள் கர்த்தாவே தைரியம் அடையட்டும், தலைகள் நிமிரட்டும், கவலைகள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும்.
சந்தோஷம் சமாதானம் உள்ளங்களில் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.